ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஜேஜேகே சீசன் 3 பார்ட் 1 கடைசி எபிசோட தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே சப்ளை லிமிட்டடாக இருக்கும் போது காலனிக்கு உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் ஒரு ரூலை ஆட் பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு என்னால் இந்த ரூலை டக்குன்னு ஆட் பண்ணுற முடியாது. துருவ மாதிரி பயங்கரமான ஆளுங்களும் இருக்காங்க. துருவ மாதிரி ஏன்சியன்டான சவசரர் இவங்க எல்லாருமே காலனியை விட்டு போனால் அவ்வளோதான், மக்கள் எல்லாருமே கொடூரமாக அவங்க கொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஆளுங்களை நான் கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டேன். அதே மாதிரி மற்ற காலனியில் இருந்துட்டு அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ரூலையும் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம மிகோமி 2 ரூலை பற்றி சொல்லியிருப்பான். அதில் வெளி காலனிலேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ரூலு, அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம பாயிண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ரூலு, அது போக கேர்லிங் கேம்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு ரூலையும் ஆட் பண்ணணும். ஒரு காலனியை விட்டு வேற ஒரு காலனிக்கு போகிறதுக்கான ரூலையும் ஆட் பண்ணணும். ஷிபுயால நடந்த அந்த விஷயத்தினால எல்லாருமே இப்போ ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. பிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதனால சென்சே கண்டிப்பா நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை இன்னொரு முறை உங்க கையால கொல்ல விட மாட்டேன். நான் தான் அந்த கெஞ்சோக்குவை இந்த வாட்டி கொல்ல போறேன். அதே மாதிரி அந்த 400 பாயிண்ட்டையும் நான் தான் அடைய போறேன். இதுக்கப்புறம் நம்ம யூட்டா அங்க இருக்கிற மக்களை அப்ரோச் பண்றான். இது வரைக்கும் துருவு அந்த காக்ரோச் மத்தவங்களை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஆனா இப்போ அந்த துருவ இல்லல, அதனால இவங்களுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. யூட்டா இப்போதைக்கு ஸ்டேடியம்குள்ள போக சொல்றான். ஏன்னா அதுதான் இப்போ ஒரு சேஃபான இடம். ஏன்னா துருவோட கதையை நான் இப்பதான் முடிச்சேன். அதனால இப்போதைக்கு யாருமே இங்க வர மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க அப்ரோச் பண்ணி வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஸ்டேடியம்குள்ள யோசிக்காம ஓட சொல்றான். அங்க ஒரு 2 பேரும் தெச்சிங்னு ஓடி வராங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. மணல் புயல் மாதிரி காக்ரோஜும் அத்தனை எண்ணிக்கையில அப்படியே பறந்து வந்து இதை பார்த்தோன்னே யூட்டாவும் அப்படியே பாஞ்சு வெட்டி வரான். அங்க இருக்கிற பர்சனை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா ஆளோட கதை எப்பயும் அங்க முடிஞ்சிச்சு. அந்த காக்ரோச் எல்லாமே அந்த ஸ்டேடியம் நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கும். ரீகா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான், ரீகா மொத்தமா அங்க முச்சு விட்டு ஒரு சைடு மொத்தமா யூட்டா அவனோட ஸ்வாடை வச்சு முச்சு விட்டுறான். உகானே கேட்ட இதுவும் ஒரு பிளேயரா அப்படின்னு கேக்குறான். ஆமா, இதுவும் ஒரு பிளேயர் தான். இதோட பேரு குருருஷி. அங்க இப்பதான் யூட்டாக்கு புரியுது, இந்த சண்டை காலனில ஸ்பெஷல் கிரேட்ல இருக்க கர்ஸ்ட் ஸ்பிரிட்டும் பிளேயரா இருக்கு. அது கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்வாட் இருக்கும். அதை வச்சு பயங்கர வேகமா தாக்க வரும். ஆனா அதுக்குள்ள யூட்டா அதோட கையை வெட்டி அப்படியே பறக்க விட்டுறான். அங்க திரும்பவும் தாக்கும் போது அங்க அதுவும் சும்மா விடாது. ஆனா யூட்டா அப்படியே பறக்க விட்டு அந்த இடத்தை ரத்தமாக்கிறான். அதுக்கப்புறம் தான் யூட்டாக்கு இன்னொரு விஷயமும் ரிலீஸ் ஆகுது. அந்த இடத்துல யூட்டாவை யாரோ ஒரு 2 பேரு பார்த்துன்னு இருக்காங்க. இந்த காக்ரோச், இந்த துருவு, அந்த மத்த 2 பேரு இவங்க எல்லாருமே ஒரு ஏன்சியன்டான சவசரஸ். அவங்க 2 பேருமே நம்ம யூட்டாவை பாக்குறாங்க அப்படின்னு அங்க தெரியுது. யூட்டா கிட்ட குருராஷியும் கேக்குது, எதுக்காக எங்களை கொல்லணும் அப்படின்னு பாக்குற. ஆனா நம்ம யூட்டா இப்பயும் வேற விஷயத்த பத்தி யோசிக்கிறான். இந்த காக்ரோச் ஒரு பழமையான கஸ்ட் ஸ்பிரிட். ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக்கை இதோட உடம்புக்குள்ள செலுத்தினாலே போதும், இது மொத்தமா இறந்து போயிடும். ஆனா இப்போதைக்கு நம்ம யூட்டாவால அந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியாது. ஆனா ஒரு 2 பேரும் நம்ம யூட்டாவை ரொம்ப கவனமா வாட்ச் பண்றாங்க. இந்த டெக்னிக் யூட்டா கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், இன்னுமா அவங்க உஷாராயிடுவாங்க. அங்க யூட்டாவும் உடனே அங்க கேக்குறான், ஆமா நீ கேக்குற அதே கேள்விக்கான பதில் தான் எனக்கும் வேணும். இதுக்காக மனுஷங்களா இருக்கிற எங்களை நீ கொல்ற, வேற எதுக்கு? அந்த டேஸ்ட், அந்த அயனோட டேஸ்ட், மனுஷங்களோட பாடியில அயன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால தான் நம்ம ஆளுங்களை இப்படி இது கொள்ளுது. அங்க இதே மாதிரி சண்டை போகும்போதே நம்ம யூட்டா அங்க யோசிக்கிறான், இப்போ ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை நம்ம யூட்டாவால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி ரீகாவையும் இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா ரீகா அந்த ஸ்டேடியம்ல இருக்க அந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. ரீகா வச்சு கொண்டா ரீகாவால அவங்க 2 பேருமே உஷாராக வாய்ப்பு இருக்கு. அதனால நானே தான் இதை முடிக்கணும். அங்க பைண்டிங் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல வச்சு நம்ம யூட்டாவை அப்படியே மடக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனா யூட்டா ஒரு நடு ஏரியாக்கு போயிட்டு வெறுமா ஸ்வாட் டெக்னிக்கை தான் பயன்படுத்துறான். அதுக்கே எல்லா காக்ரோச்சும் அப்படியே அழிஞ்சு போகுது. ஆனா இப்பயும் குரராஷி அது அழியல. அங்க வித்தியாசமா 2 பூச்சிகளை அதை சமன் பண்ணும். அதுங்களை கொன்னோடனே பச்சை கலர்ல ரத்தமும் அப்படியே பீச்சிங் அடிக்குது. அதனால யூட்டாவோட கண்ணு முழுக்க அப்படியே பரவும். யூட்டாவால கண்ணி அங்க திறக்க முடியல. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு பின்னாடி பயங்கரமா கடிக்குது. இதனால யூட்டாக்கு ஒரு மிகப்பெரிய காயமும் ஏற்படும். ஆனா யூட்டா விடாம சோடை வச்சு அங்க தாக்கினே இருக்கான். கடிச்ச இடத்துல இருந்து பயங்கரமான பூச்சும் அப்படி கத்துது. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த குரராஷி வயிற்றுலயே தாக்குது. அங்க இன்னமும் நிலைமை மோசமாகுது. யூட்டா ஒரு மாறியாக போது அவ்வளவுதான், யூட்டாவை மூச்சை விட்டலான்னு வரும். ஆனா இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்மால அங்க தாக்க போறான். அது ஒரு வித்தியாசமான தாக்குதல். அது என்னன்னா கிஸ் பண்றான். இதனால அது அப்படியே அழிஞ்சு போகுது. இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா?
இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா நம்ம யூட்டா அவனோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை அவன் பாடி மூலமா குரோராஷி அதோட பாடிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பான். அதனால தான் மொத்தமா அழிஞ்சு போச்சு. நீங்க வெற்றிகரமா குரோராஷியை கொண்டனால உங்களுக்கு 5 பாயிண்ட் வந்து கிடைக்குது. இப்படி அங்க சொல்லும் போது இதுக்கு முன்னாடி யூரோ அப்படின்னு ஒரு பொண்ணு அங்க பாத்திருப்போம்ல, அது அங்க திடீர்னு அப்பியர் ஆயிட்டு, என்னப்பா உங்ககிட்ட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் எல்லாம் இருக்குதோ, திடீர்னு வானத்தையே வலிக்கிற மாதிரி ஒரு தாக்குதல் அது பண்ணும். இதனால யூட்டா அப்படியே தள்ளி போய் விழுறான். யூட்டா அங்க தாக்கலான்னு போறான். ஆனா லூஃபி மாதிரி அவனோட கை ரொம்ப பெருசா போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு இன்னமும் தூரமா நம்ம யூட்டாவை அது பறக்க விடும். யூட்டாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம எப்போ லப்பர் மேன் ஆனோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா கை இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நம்ம யூட்டாக்கு ஒரு விஷயம் அங்க புரியுது. அதாவது இப்ப பாயிண்ட் பார்த்தனா அந்த பவர் இருக்குல்ல, அது ஸ்பேஸை மேனிபுலேட் பண்றதுக்கான ஒரு பவர் தான். ஆனா அதை வச்சு ஆப்போனன்ட்டை கிரஷ் பண்ண முடியாது. இந்த டெக்னிக் மூலமா ஸ்கையை அதால வலிக்க முடியுது. உடனே அவ விளக்க ஆரம்பிக்கிறா. இந்த எபிலிட்டி மூலமா ஸ்கைய ஒரு சர்ஃபேஸ் மாதிரி அவளால ட்ரீட் பண்ண முடியுமா, வந்து அட்டாக் பண்ண. ஆனா யூட்டா அங்க கொஸ்டின் கேக்குறான், ஆமா எதனால நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தோம் மத்தவங்கள கொல்றீங்க? மாடர்ன் சார்சரருக்கு இன்கான்டேஷனா இருக்கிற நாங்க பழமையான சார்சரர் பத்தி ஒண்ணுமே தெரியல. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எந்த போயிட்டு திரும்ப வருது, அது என்ன அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான விஷயமா என்ன? அதே மாதிரி கெஞ்சகோட ஒரு ரூல் இருக்கு, யார் யாரு ரெக்ரெட்ஸ் இல்லாம இருக்காங்களோ உங்களை அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால எனக்கு ரொம்ப கடுப்பாகும். ஆனா ஏதோ ஒன்று கேர்லிங் கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த செகண்ட் வாழ்க்கை இதுதான். அதனாலேயே இந்த கேம்ல நாங்க அதிகமான பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ. உடனே நம்ம யூட்டாவும் அவங்க கேட்கறான், ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ்வர் இந்த மாதிரி யாருமே இல்லையா என்ன? ஆனா அவ அதுக்கு அவளுக்கு எதுவுமே சொல்ல மாட்டா. உடனே அங்க யூட்டா சொல்றான், இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் இல்ல. ஆனா அதுக்குன்னு உங்களுக்காக நான் பரிதாகப்படுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்ல. இவன் என்ன ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணிருக்கானா? நீங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இங்க இருக்கிற மக்களை கொல்றீங்க, அதுவும் உங்களுக்காக. இதெல்லாம் என்ன நல்லா இருக்கா என்ன? அப்படி நம்மால ட்ரிகர் பண்ணி விடும் போது அங்க அவ வந்து ரொம்ப கடுப்பாயிரா. நீ என்ன ஃபூஜிவாரா, அந்த பிளட் லைன்ல இருந்து வந்த பர்சன் தானே, எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பர்சனால எப்படி என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியும்? ஆமாங்க, நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். நம்ம யூட்டா இருக்கான்ல, ஃபூஜிவாரா அந்த பிளட் லைன்ல இருந்து வந்த ஒரு பர்சன் தான். அங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது சண்டை கேலனில கடைசி சோசரரா இங்க ரயோ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அது ஒரு பயங்கரமான பீமை வச்சு தாக்குறான். இதனால அந்த இடமும் தரமட்டமா அழியுது. அதனால யூரோ எப்படி அவங்க தப்பிக்கிறான். இன்னொரு சைடு யூட்டாக்கு இப்பதான் புரியுது, இஷிகோரோ ரயோ அந்த பர்சன் தான் இதுக்கு காரணம்னு. கரெக்டாக அவன் ஸ்டேடியம்க்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கான். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை அவங்க மேலே பண்ணால் அவ்வளோதான், அங்கே இருக்கிற ஒரு மக்களும் இறந்து போயிடுவாங்க. ஆல்ரெடி குரோராஷியும் அந்த துருவும் இறந்து போயிட்டாங்க. இந்த இஷிகோரி இந்த பர்சனோட கதையும் சீக்கிரமா நான் முடிக்கணும். ஒரு சைடு அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, ரெண்டு பேரையுமே அட் டைம்ல மூச்சு விட்டலான்னு யோசிக்கிறான். ஆனா பாவம் அவளுக்கு தெரியல நம்ம யூட்டா எப்படிப்பட்டவன்னு. இதே மாதிரி அங்க பிளாஸ்ட் ஆகின்னு இருக்கு. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஆளு தப்பிச்சுக்கினே இருக்கான். ஆனா கடைசியில ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகும். அதனால அந்த இடமே அழிஞ்சு போகுது. அட என்னப்பா அதுக்குள்ள என்ன டிசப்பாயிண்ட் பண்றாத. ஆனா முன்னாடி இருக்க அந்த பெரிய ஓட்டையை பார்த்தோன்னே அவ்வளவுதான், யூட்டா இறந்து போயிட்டான் அப்படின்னு யோசிப்பான். ஆமா என்ன இது, கொஞ்சம் நீதான் நம்ம சண்டை போட்டா என்ன? நீ என்ன சொல்ல இருக்க? ஒரு குழந்தை முன்னாடி விதவிதமா ரகரகமா அங்க ஃபுட் வந்திருக்கு. அந்த டைம்லயும் நீ இதே மாதிரி விஷயத்த சொல்லுவியா என்ன? அது கண்டிப்பா நிக்காது. ஆமா அந்த குழந்தை அது வந்து நீயா என்ன? ப்ராபப்ளி அது நானே வச்சுக்கோ. ஆனா இது ஒரு பேடான எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும். என்னோட போன வாழ்க்கையில என்னோட வாழ்க்கை நல்லாவே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேக் போனோட இருக்கிற சில பல பயங்கரமான ஆளுங்க கூடயும் நான் சண்டை போட்டேன். நான் பண்ணாத விஷயமே இல்லை. எனக்கு ஒரு நைஸான உமனும் இருந்தா எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தான் போச்சு. சிம்பிளா சொன்னா என்னோட வாழ்க்கையில ரெக்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா ஏன் தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து இன்னமும் வேணும், இது பத்தல, நான் இன்னமும் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஏதோ ஒரு பசி, அந்த தெளிவே இல்லாத பசியால நான் எந்த அளவுக்கு அணுவீங்க இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாருமே என்னை பார்க்கும் போது அவங்களோட முகத்தை பார்த்தே என்னால சொல்ல முடியும். அப்புறம் எதுக்காக நீ இன்னமும் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்க அப்படின்னு சொல்லிருக்க இப்படின்னு சொல்றேன் தான் அவங்களோட ரியாக்ஷனே இருக்கும். ஆனா உனக்கு தெரியுமா, இந்த சிகரெட்ஸ் இதுக்கு லைட்டா ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில டெசர்ட்னு ஒரு விஷயம் இது வரைக்கும் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க இதே மாதிரி கையை வச்சு அவங்க பயங்கரமா சண்டை போறாங்க. அங்க ஒரு அடியில நம்ம யூட்டாவை பறக்க விட்டுன்னு அவன் சொல்றான், நான் சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அதுக்கு காரணம் நான் ஃபுல்ஃபில் ஆகல. அங்க லேசரை வச்சு மொத்த பில்டிங்கை ஒண்ணுமே இல்லாம கிரஷ் பண்ணிடுறான். ஹே யூட்டா, உன் கூட இன்னமும் விளாடணும், அதனால இங்கே இறந்து போயிடாத என்ன? திடீர்னு யூட்டாவும் பயங்கரமா தாக்குறான். ஆனா பின்னாடி வந்து பிடிக்கும் போது அங்க அப்படியே அவன் லேசரை பயன்படுத்துறான். அதனால அந்த பில்டிங்கும் உடையுது. ரெண்டு பேருமே பறந்து வெளில போறாங்க. ஆனா அங்கேயும் சண்டை நிக்கல. அந்த பீமை வச்சு அவன் தாக்கினே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம யூட்டா அதை கையை வச்சு தடுக்கிறான். ஆனா கையை அங்க போயிடும். ஆனா அதையும் ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கை வச்சு மொத்தமா ரீஜெனரேட் பண்ணிக்கிறான்.
இப்பயும் ஆளு வெளில அந்த பீமை வச்சு தாக்கிங்கன்னே இருக்கான். யூட்டாவும் அங்க ட்ராக்கு கிட்ட வந்து விழுறான். ஆமா, என்ன ஆச்சு யூட்டா? உன்னோட ஷிகிகாமியை இங்க வர சொல்ல மாட்டியா என்ன? உன் கூட ஒன்றும் நான் முரட்டுத்தனமா போகணும் அப்படின்னு ஆசைப்படல. இதே மாதிரி இஷிகோரி உள்ள ஓடி போயிடறான். அங்க யூட்டாக்கு நல்லாவே புரியுது. அப்படியே உள்ள போயிட்டு என்னோட பாதையை அவன் லிமிட்டடா ஆக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூட்டா உள்ள போகும்போது நிறையவே பீம்ஸ் வந்து வரும். அங்க எல்லா அட்டாக்கையும் அப்படியே டாச் பண்றான். ஒரு அட்டாக்கும் அப்படியே மூஞ்சில படலான்னு வரும். அதுல இருந்தும் எப்படி அவன் தப்பிக்கிறான். இஷிகோரிக்கு புரியுது, இதே மாதிரி சின்ன சின்ன பீம் எல்லாம் விட்டா வேலைக்காவது, பெரிய பீமை விட்டாதான் வேலை வந்து முடியும்னு ஆளுக்கு தெரியுது. ஒரு பெரிய பீமை வச்சு முன்னாடி இருக்க அந்த இடத்தையே தரமட்டமாக்குறான். அச்சச்சோ, என்னோட முடி வந்து இதனால நாசமாயிடுச்சுப்பா. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது யூட்டா திடீர்னு சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்றான். பரவாயில்ல யூட்டா, நீ தான் என்னோட டெசர்ட் அப்படின்னு அந்த பீமும் பயங்கர வேகமா யூட்டா மேல படும். இதனால யூட்டா அப்படியே வெளில போய் விழுவான். வெளியில யூரோ கிட்ட அந்த பவரை பயன்படுத்துறான். நான் யூஸ் பண்ற இந்த பவர் இது வந்து பர்சனை ஸ்ட்ரைக் பண்ணாது, அது ஸ்கை மேல தான் வேலை செய்யும். ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துறான். இதனால அப்படியே யூட்டா பறந்து போய் விடுறான். அடியே வாமிட்டு, மரியாதையே தள்ளிப்போ. நீ வந்து எதுக்காக நடுவில் வர? அதெல்லாம் நீ தேவையில்லாம சொல்லாத. அங்க ஒரு பீமும் வரும், அதையும் அவளால டிஃப்ளெக்ட் பண்ண முடியுது. அந்த பீம் டைரக்டா இஷிகோரி மேல படும். இன்னொரு சைடு நம்ம யூட்டாவும் வரான். இந்த சைடு இஷிகோரியும் அவங்க யோசிக்கிறான். நான் யோசிக்கல, நான் அட்டக்க ஏன் மேலேயே நான் வாங்கிப்பேன். ஆனா ஏதோ ஒண்ணு, யூட்டா உன்கிட்ட எந்த அளவுக்கு கர்ஸ் எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம். யூட்டா பயன்படுத்துற அந்த டெக்னிக் இருக்குல்ல, அது ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக். அது எந்த அளவுக்கு அவன் பயன்படுத்துறானோ அதுக்கேத்த மாதிரியே கர்ஸ் எனர்ஜியும் பயங்கரமா பவுன் ஆகும். பார்க்கலாம் யூட்டா, உங்ககிட்ட எந்த அளவுக்கு அதுக்கான ரிசர்வ் வந்து இருக்கு. ஏன்னா என்னதான் ஷாப்ல டெலிஷியஸான டெசர்ட் எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா அது கடைசியில அங்க காலி ஆயிடும். அதுக்கப்புறம் அது வந்து கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும். அதனால யூட்டா, நீ ஒன்றும் எனக்கான டெசர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு நம்ம யூட்டாவும் அங்கே சொல்றான், என்னோட பிளான் என்னன்னா எப்படியாச்சும் இந்த 2 பேரை மக்களை விட்டு ரொம்ப தூரமா கொண்டு வரணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். ரீகா சமனவ இப்படின்னு சொல்ல அங்க ரீகாவோட பிரசன்ஸ் அங்க வரும். அதை பாக்குறவங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க. ரீகா வந்தோடனே யூட்டா மேல கர்ஸ் எனர்ஜி அப்படி அங்க வர ஆரம்பிக்கும். இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் அங்க தெரியுது. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், எப்படி இந்த ரீகா அது வந்து இங்க இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா 0 மூவிலாம் ஆல்ரெடி அது போயிடுச்சு. அப்படி இருக்கும் போது இங்க ஏன் இருக்குன்னா, எங்க இருக்குது ரீகாவோட மேனிஃபெஸ்டேஷன் தான். சிம்பிளா சொன்னா, அந்த ரிங்கை எப்ப நம்ம ஆளு போறானோ அந்த டைம்ல ரீகா கூட அவனால கனெக்டடா இருக்க முடியும். அதே மாதிரி ரீகாவை ஒரு வெப்பனுக்கான ஸ்டோரேஜா பயன்படுத்திக்க முடியும். ரீகா மூலமா டெக்னிக்ஸையும் அவனால பயன்படுத்த முடியும். பயங்கரமான கர்ஸ் எனர்ஜியும் ரீகா மூலமா கிடைக்கும். அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ரீகாவோட பவரை வச்சு ஒரு பயங்கரமான கையாவும் உருவாக்குறான். இன்னொரு சைடு ரீகா வரும்போது அங்க ஆளு கைய வாயில வைப்பானா, கத்த போறான் அப்படின்னு யோசிப்பா. ஆனா அதுக்குள்ள மூவ் பண்ணாத அப்படின்னு சொல்ல இப்படி அங்க சொன்னோன்னு இருவும் அங்க மாட்டிக்கிறா. அங்க அட் டைம்ல ரீகா ஒரு சைடு, யூட்டா ஒரு சைடு, 2 பேருமே பயங்கரமா அங்க தாக்குறாங்க. இஷிகோரியும் அவங்க சும்மா இல்லாம நடுவுல வந்து தாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அங்கேயும் யூட்டா பயங்கரமா தாக்குறான். ஆனா திரும்பவும் தாக்கலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ், ஆளு எப்படி அவங்க தப்பிக்கிறான். நீ இருவும் அங்க ஓடி வரா. ஆமா, என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு போறியா? நான் ஒன்னும் அதுக்கு விட மாட்டேன். அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்குறா. அந்த இடத்துல காரு பில்டிங் எல்லாமே அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அங்க இதுக்கிடையிலயும் சண்டை பயங்கரமா போகுது. ஒரு சைடு இருவும் அங்க தாக்கிங்கன்னே இருக்கா. அங்க ரீகா தாக்கும் போது அந்த அட்டாக்கும் தெரியாதனமா நம்ம யூட்டா மேல படும். நம்ம ரீகா என்னதான் ஒரு மேனிஸ்டேஷனா இருந்தாலும் இந்த இடத்துல ரீகாக்கு யூட்டா மேல அந்த அளவுக்கு பயங்கரமான காதல் இருக்கும். அங்க தாக்கிட்டோனே ரீகா பயங்கரமா கடுப்பாவுறா. நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை விட மாட்டேன் இப்படின்னு கைய வச்சு அங்க பயங்கரமா புரட்டி எடுக்கிறா. அங்க இதே மாதிரி சண்டை வந்து போகுது. இப்பதான் இந்த ஃபுஷிவாரா கிளானை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. ஸ்டாரு 3 சன்னு இந்த பேரோட இருக்கிற ஆளுங்க தான் ஃபுஷிவாரா கிளானோட ஆளுங்க. அங்க எந்த அளவுக்கு கொடூரத்தை பண்ணிருப்பாங்கன்னா, அங்க பேரை வைக்கிறதுக்கு கூட மத்தவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பேரை வந்து எனக்கு கொடுத்தான். ஆனா அதுவும் எதுக்கு? அவன் வந்து நிறைய பேரை கொண்டு இருப்பான்ல, அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ற விதமா என்ன அவன் கொண்டுக்கலாமா? இந்த மாதிரி விஷயம் தான் அங்க ஊருக்கு நந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஃபுஷிவாரா அப்படின்னு பயங்கரமா அவ கத்தின்னு இருக்கா. அங்க யூட்டாவும் அப்படியே பேசுறதுக்கான அந்த ஸ்கில்ல பயன்படுத்தலான்னு வருவான். ஆனா உண்மையிலேயே அதை அவன் பண்ணல. அங்க வந்துட்டு துருவோட அந்த டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். அந்த டெக்னிக் என்னன்னா, அவன் தோற எல்லா விஷயமும் அப்படியே வெட்டப்படும். அங்க இதே மாதிரி தான் துருவோட டெக்னிக்கும் ஆக்டிவேட் ஆகுது. உடம்பு முழுக்க அப்படியே வெட்டப்படும். இப்பதான் அவளுக்கு ரிலீஸ் ஆகுது. யூட்டாவால மத்தவங்களோட டெக்னிக்கை காப்பி பண்ண முடியும்னு. இன்னொரு சைடு இஷிகோரிக்கும் ரீகாக்கும் அவங்க ஃபைட் பயங்கரமா போயின்னு இருக்கு. அங்க பீம் மேல பீமா ஆளு விட்டுன்னு இருக்கான். இந்த சைடு யூட்டாவும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? எதனால என்னோட ஆன்செஸ்டர்ஸ் அவங்க மேல இந்த அளவுக்கு நீ கடுப்பா இருக்க? அதுக்கான ரீசன் என்ன? அது வந்து எனக்கு தெரியல. நீ உன்னோட லிமிட்டுக்கு வந்துட்ட. இதுக்கப்புறமும் உனக்காக நீ வாழு.
அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, மற்றவங்களுக்காகவும் எனக்காகவும் நான் வாழணுமா. ஆனால் இந்த டைம்ல இஷிகுரி பின்னாடி வரான், அவன் அவனோட பவர் அங்கே வெளிப்படுத்துறான். போதும், இதுக்கு மேலேயும் வார்த்தைகளை வச்சு நான் விளையாட விரும்பல. அங்கே இதே மாதிரி 3 பேருமே அட் அ டைம்ல டொமைன் எக்ஸ்பேன்ஷன் இப்படின்னு சொல்ல அவ்வளோதான். 3 பேருக்கும் அவங்க டொமைன் கிரியேட் ஆகுது. ரீகா வசமா வெளியில மாட்டிக்கிறான். ரீகாவால உள்ள வர முடியல. ரீகாவும் அங்க கத்துறா, என் யூட்டாவை மரியாதையா கொடுங்க. ஆனா அதுக்குள்ள டொமைன் கிரியேட் ஆயிடுது. இந்த டைம்ல குரராஷி அப்பியர் ஆகுது. அதுவும் அப்படியே பேரியரை உடைக்க ஆரம்பிக்குது. எனக்கு அயன் வேணும். இந்த குரராஷி இது எப்படி வந்துச்சுன்னா, ஆல்ரெடி குரராஷி அங்க இறந்து போயிட்டு இருக்கோம். இறக்குறதுக்கு முன்னாடியே எப்படியோ அதுக்குள்ளேயே இனப்பெருக்கத்தை பண்ணிருக்கு. அதனாலேயே குரராஷி மாதிரி இன்னொரு குரராஷி இங்க வந்திருக்கு. 3 பேரியர் ஒன்னாகும் போது நார்மலா யாராலையுமே போக முடியாது. ஆனா இந்த குரராஷி அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அது உள்ள போகும்போது ஆப்வியஸா என்ன ஆகும்னா பேரியர் அப்படியே உடஞ்சு போகும். குரராசியை பார்த்து உரோ ரொம்ப ஆச்சரியமாவரா, எப்படி இந்த குரராசி இன்னமும் உயிரோட இருக்கு. ஆனா குரராசி அதுக்குள்ள அங்க தாக்க வரும். அவளோட பவர்ஸ் அங்க பயன்படுத்தலான்னு பாக்குறா. ஆனா எப்ப நம்ம உரோ அவளோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை பயன்படுத்துறாலோ அந்த டைம்ல அதை பயன்படுத்த முடியாது. அதனால கையை காலு எல்லா இடமும் அப்படியே வெட்டப்படுது. இது ஒரு வாய்ப்பை வச்சு பறந்து வர கையை அப்படியே ரீக்க முழங்கிடும். அங்க இதனால அவ பயங்கரமா கடுப்பாவுறா. அடே, நீ பண்ண வேலைக்கு நான் விட மாட்டேன்டா ஃபுஷியாரா, என்னோட கையே. பேசுனது போதும், ஏன்னா நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இன்வைட் ஆகல. அதனால உங்க கதையை நான் முடிச்சிடறேன். இதே மாதிரியே அந்த பொண்ணோட கதையை ஆளு முடிக்கிறான். அந்த காக்ரோச்சோட கதையை நம்ம யூட்டா முடிக்கிறான். அவ்வளவுதான், ஃபைனலி என்னோட டேபிள்ல டெசர்ட் இருக்கு. அது நீதான். ஆரம்பிக்கலாமா யூட்டா? ரீகா என்ன ரெடியா? ரீகா கிட்ட கர்சனேஜியோட அவுட்புட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா அந்த இஷிகோரி கிட்ட இதை விடவும் ரொம்ப அதிகமா இருக்கும். லைட்டா கம்மியா தான் இருக்கு நம்ம யூட்டா கிட்ட. அதனால யூட்டாவும் இப்பயே அங்க கதையை முச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இஷிகோரி மொத்தமா அவனோட மேக்சிமம் அவுட்புட்டை பயன்படுத்தினானா அவ்வளவுதான். அதனால அவன் அப்படி பண்றதுக்குள்ள அவனோட கதையை முடிக்கணும். அங்க 2 பேருமே அட் டைம்ல அவங்களோட பவர்ஸ் அங்க வெளிப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல அங்க பவரும் ஓவர் பவர் ஆகி அப்படியே யூட்டா மேல படும். ஆனா யூட்டா அந்த பவரை அப்படியே நம்ம யூரோவோட எபிலிட்டி மூலமா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வர்றான். இந்த விஷயம் அங்க இஷிகோரிக்கு தெரியாது. அந்த அட்டாக் வரும்போது எப்படியும் அவன் தடுக்கிறான். யூட்டா வரும்போது அந்த மிகப்பெரிய பிளாஸ்ட் அவன் பண்றான். யூரோவோட ஸ்கைக்கான பவர் அவன் பயன்படுத்துறான். அந்த அட்டாக்கும் அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்பதான் இஷிகோரிக்கு அங்க புரியுது. இது வரைக்கும் இஷிகோரி என்ன யோசிச்சானா, யூட்டா கிட்ட கர்ஸ் ஸ்பீச் அந்த ஸ்கில் ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சான். ஆனா இப்பதான் அங்க புரியுது அவனோட எபிலிட்டி அது இல்ல, அதுதான் காப்பி. மத்தவங்களோட எபிலிட்டியை நம்ம யூட்டாவால காப்பி பண்ண முடியும். ஆனா அதுக்கும் சில பல கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் இல்லாமலாம் இருக்காது. அது என்னவா இருக்கும்? அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகம் வருது, ரீசெண்டா அங்க கை பறந்து வரும்போது ரீகா அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருப்பா. அதுதான் மெயின் ரீசனா இருக்குன்னு நினைக்கிறேன் காப்பி பண்றதுக்கு. ஐஸ் பிரேக்கர் அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். இதனால பின்னாடி போகும்போது கரெக்டா அங்க ரீகா தாக்குறான். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆயிட்டா போதும், நம்ம ரீகா இங்க இருக்காது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அடுத்த அடிக்கு அங்க நம்ம இஷிகுரி விடுற மாதிரி இல்ல, போகும்போதும் ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அதே மாதிரி அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்க ஒரு சைடு அவன் மூஞ்சல் அடிக்கிறான், இன்னொரு சைடு இவன் மூஞ்சல் அடிக்கிறான். அங்க இதே மாதிரி சண்டை போகும்போதெல்லாம் இஷிகுரிக்கு எப்படி இருக்கும்னா, ஏதோ டெசர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா இப்படி இருக்கும். அந்த மாதிரி இஷிகுரிக்கு அங்க இருக்கும். அங்க கடைசியா 2 பேருமே ஒரு பஞ்ச் அடிக்கும் போது யூட்டாவும் அங்க சொல்றான், இதேதான் அந்த ஸ்பாட் இதுதான். இப்படி அங்க சொல்லும் போது கரெக்டா வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான அட்டாக் அப்படியே விழும். ஆல்ரெடி இஷிகுரி பண்ண அதே அட்டாக் தான் நம்ம யூட்டா ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பானா, ஹீரோவோட அட்டாக்கை வச்சு அப்படியே வானத்துக்கு அனுப்பியிருப்பான். அந்த அட்டாக் கரெக்டா இந்த டைம்ல விழுது. அதனால தான் ஆளோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. யூட்டா ரொம்ப நன்றி, இப்பதான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. அங்க இப்படியே ஆளு மயங்கி போயிடறான். அங்க ஏந்துக்கும் போது, ஆமா யூட்டா, நான் யோசிக்கல நீ இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பேன்னு. ஆனா நான் அதுக்குன்னு உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஒரு சாசரரை நீ அப்படியே வர்ற. ஆனா இது மூலமா எனக்கு ஒன்றும் எதுவும் கெயின் ஆகாது. உங்களுக்கு தெரியுமா இதே விஷயத்த அந்த ஊரோ அந்த லேடியும் சொன்னா. அங்க இன்னமும் அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா அப்படின்னு இஷிகுரி ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க எப்போ அந்த டொமைன் டிஸ்பெல் ஆச்சோ அந்த இடத்துலயே அட்டாக்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சு. ஆனா ஏதோ ஒன்று நம்ம யூட்டா இப்படி பண்ணதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா யூட்டாக்கு இவனோட பாயிண்ட்ஸ் வேணும். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் கேட்க 2 பேரோட பாயிண்ட்ஸும் இவனுக்கு கிடைக்குது. இஷிகுரி யூரோ இவங்க 2 பேரோட பாயிண்ட்ஸ் மூலமா யூட்டாவோட பாயிண்ட் அது 190க்கு ரைஸ் ஆகுது. அங்க யூரோ இதுக்கு முன்னாடி அங்க சொல்லிருப்பா, நீதான் அங்க லிமிட்டை ரீச் பண்ண போற. நான் ஒரு சோசரரோ இல்ல ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட்டோ அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் தாண்டி போறாங்களோ, அதாவது சிம்பிளா சொன்னா இந்த ஏன்ஷியன்டான சோசரர் சிம்பாலிக்கா சுகுனாவை பத்தி தான் அவ சொல்றாளே, அவங்க அவங்கள பத்தியோ இல்ல மத்தவங்கள பத்தியோ யோசிக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய பேரழிவா இருக்க போற சுகுனா இப்படின்னு கடைசியா சுகுனாவை அவங்க காட்டுறாங்க.
இங்கேயே சீசன் 3 பார்ட் 1 12th எபிசோடு முடியுது. இதுக்கு இன்னமும் பார்ட் 2 இருக்கு. தயவு செஞ்சு பார்ட் 2 மிஸ் பண்றாதீங்க. நான் பார்ட் 2ல தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஃபைட்டும் இருக்கும். இதுக்கப்புறம் ஹக்காரி, பாண்டா, காஷிமோ இவங்களோட சமம்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடே அந்த சமம் தான். ஆனா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுமா எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணீங்களா, இந்த சீசன் முழுக்க அடிக்கடி மெகுமியை அங்க காட்டியிருப்பாங்க. என்னடா இது மெகுமியை காட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்து வரும். ஏன்னா மெகுமியை வச்சுதான் ஒரு பெரிய ஆட்டத்தையே சூக்குனா பிளே பண்ண போறான். அதனால மெகுமியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மெகுமி இன்னமும் சிஸ்டரை காப்பத்துல. அதனால ஏகப்பட்ட விஷயம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ மாங்கா பச்சவங்களுக்கு நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு தெரியும். அதனால பொறுமையா அந்த சீன்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஜேஜேகே சீசன் 3 பார்ட் 2 இது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஜனவரி 2027. சிம்பிளா சொன்னா நெக்ஸ்ட் இயர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ யார் யார் வெயிட் பண்றீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன், இல்ல ஒரு மூவில சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.